உன் பேர் என்ன? என்னடி பாப்பாங்கட? பாப்பாவா? பார்வதி. பார்வதியா? ஏய் எந்திரி. உனக்கு எம்மா திமிரு இருந்தா நான் நின்னுகிட்டு பேசிட்டு இருப்பேன், நீ குந்திட்டு பேசிட்டு இருப்ப. எழுந்திரி போய்யா. இங்க பாரு, இது பெரிய இடத்து விவகாரம். உனக்கு எதுக்கு இந்த பிடிவாதம்? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்த போட்டு போய்கிட்டே இரு. என்ன சொல்ற? மாட்டேன். அம்மாக்கும் பெரிய ஐயாவுக்கும் எப்பவும் எதிரா நான் நடந்துக்க மாட்டேன். உன்னை சம்மதிக்க வைக்காம நான் விட மாட்டேன்டி. எந்திரடி, எந்திரிங்கல்ல. ஏய், நான் இதே லாக்அப்ல வச்சு எத்தனை பேர் கதையை முடிச்சிருக்கிறேன் தெரியுமா? இதோ பாரு, என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? உன் கதைய முடிக்கிறேன்டி. ஒத்துட்டு கையெழுத்து போட போறியா இல்லையா? கையெழுத்து போடுறியா இல்லையா? கையெழுத்து போடுறியா? போடு கையெழுத்த, போடு கையெழுத்த, போடு கையெழுத்து, போடு போடுங்கல்ல. போடு போடு கையெழுத்து, போடு போடுங்கல்ல, போடு 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 கையெழுத்த, போடு போடு கையெழுத்த, போடுறியா இல்லையா? போடு போடு. ச்சே. ஏய், கையெழுத்து போடுறியா இல்லையா? ஏய், கையெழுத்து போட மாட்டேன் நான் சொல்றேன். என்கிட்டயே உன் வேலை காமிக்கிறியா? உன்னை சாவடி போற இரு. பார்வதி, ஏய், என்னடி எல்லாரும் வலி தாங்க முடியாத அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, நீ என்னடா பெரிய என்ன கத்துற? உன் மனசுக்குள்ள இருக்கிறது எஜமான விசுவாசம் மாதிரி தெரியலையே. இங்க பாருடி, உன் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடல, உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. பிறந்த மேனியா உட்கார வச்சிருவேன். நீ விசுவாசத்துக்காக உன் உயிரை விட துணிஞ்சிருக்கலாம், மானத்தை விட தெகிரி இருக்கா? உனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தரேன். ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட போறியா இல்ல உடம்புல ஒட்டு துணி இல்லாம பிறந்த மேனியா நிக்க போறியா? முடிவு பண்ணிக்கோ. இது தப்பு நடக்க போற மாதிரி மனசுக்குள்ள ஒரே நெருடலா இருக்கு. பார்வதி வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிவு பண்ணிருக்க?
இவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட போறியா இல்ல உடம்புல ஒட்டு துணி இல்லாம பிறந்த மேனியா நிக்க போறியா? ஒரு பொண்ணு கூட பார்க்காம என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, நீங்கெல்லாம் பொம்பளைங்க தானா? ஏய், நான் பொம்பளை இல்லடி, பொறுக்கி. இவங்க போலீஸ், பொறுக்கியும் போலீஸும் ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எரிஞ்சி சாம்பலாயிடுவேன். ஏ அமுதா, இவகிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. விடியறதுக்குள்ள எனக்கு கொடுத்த வேலைய செஞ்சு முடிக்கணும். இவ ஒன்னும் லேசுப்பட்ட ஆளு இல்ல. ஏதாவது பேசி விடியற வரைக்கும் சமாளிச்சிட்டா காலையில ஆதித்யா லாயரோட வந்துருவாரு. தப்பிச்சிடலான்னு கணக்கு போட்டுட்டு இருப்பா. கையெழுத்து போட்டா தப்பிச்சுக்கலாமே தவிர இது மாதிரி தப்பு கணக்கு போட்டாலும் தப்பிக்க முடியாது மேடம். இப்ப பாருங்க. ஏய், என்னடி சொல்ற? கையெழுத்து போட போறியா இல்லையா? நீங்க எப்படி மிரட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பெரியய்யாக்கு எதிரா நான் ஒரு துரும்பு கூட அசைக்க மாட்டேன். சும்மா வாயால மிரட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ துணிய உருவு, அப்பதான் நம்ம யாருக்கு தெரியும். வேண்டாம், விடுங்க, வேண்டாம். ஏய், கையெழுத்து போட்டியா? விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, விடுங்க. ஏய், ஏய், நீ துணி உரி. ஏய், கையெழுத்து போடி. போடு. கையெழுத்து போட்டியா? விட்டுருங்க, போட்டியா கையெழுத்த? என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஏய், 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 ஏய். விடாத அமுதா, தாவணிய உருவு, உருவு. போடு கையெழுத்த. கையெழுத்து போறியா இல்லையா? சொல்லு, கையெழுத்து போறியா இல்லையா? போட மாட்டேன். Stop it! பெரியய்யா, பெரியய்யா. என்ன நடக்குதுங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல டார்ச்சர் சென்டரா? ஒரு பொண்ணுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு இல்லனா மக்களுக்கு எப்படி போலீஸ் மேல நம்பிக்கை வரும்? உங்கள மாதிரி ஒரு சில அதிகாரிங்கனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் ஆதி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? சாரி ஃபார் த ட்ரபிள் சார். நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. போன் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. ஓகே சார், பேசுங்க. சார் வணக்கம் சார். R9ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி பேசுறேன் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? விசாரணைக்காக கூட்டு வந்த பொண்ணை இப்படித்தான் போட்டு அடிப்பீங்களா? வந்திருக்கவர் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாரி சார். இதுக்கு மேல அந்த பொண்ணு மேல கை வச்சீங்க, அதுக்கப்புறம் நான் உங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். பி கேர்ஃபுல். நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் உங்க மேல வந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை பூரா யூனிஃபார்மே போட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுதா? சாரி சார். இதுக்கு மேல அந்த பொண்ணு இருக்க ரூம் பக்கம் கூட நீங்க போக கூடாது, சரியா? இனிமே தப்பா எதுவும் செய்ய மாட்டேன் சார். போன மிஸ்டர் ஆதி கிட்ட கொடுங்க. சார். எஸ் சார். இனிமே ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஆதி, எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். தேங்க்யூ சார். நீ போ. பெரியய்யா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?
உங்க காலிங்க எல்லாம் படக்கூடாது பெரியய்யா. உனக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. என் காதுல நீ பெரியன்னு கூப்பிடுற உன் குரல் கேட்டுச்சு. அதனால தான் நான் இங்க பதறி அடிச்சு வந்தேன். நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட உன் நிலைமை என்ன இருக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு பார்வதி. என் உயிரும் மானமும் நீங்க காப்பாத்தி கொடுத்தது பெரியய்யா. உங்களுக்காக அது போச்சுன்னா எனக்கு அதுல சந்தோஷம் தான் பெரியய்யா. உங்களை எந்த இடத்துல நிக்க வைக்கணும் தான் அந்த நந்தினி அம்மா கிட்ட சவால் விட்டா. நீங்க இங்க இருக்க கூடாது பெரியய்யா. அது அந்த நந்தினி ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க பெரியய்யா. இப்ப கூட நீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டிய பார்வதி. இனி உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. கவலைப்படாம தைரியமா இரு. தொடச்சுக்கோ பார்வதி. உங்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து நீங்க ஒரு பொண்ணுன்றனால தான் இப்ப பொறுமையா போறேன். இனி என் பார்வதி மேல ஒரு துரும்பு பட்டுச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஓகே சார். மேடம் இன்னும் கீழே வரல, வந்தோடனே சொல்லிடுறேன். மேடம், இப்பதான் லாயர் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? எத்தனை மணிக்கு கேஸ் விசாரணைக்கு வருதா? 11:30 மணிக்கு வந்துருமா மேடம்? நீங்க ஒரு 11 மணிக்கு வந்தா போதும்னு சொன்னாரு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னால ஜெயிலில் இருக்கிற என் பார்வதியை வெளியே கொண்டு வந்து என் பார்வதி கையால நான் அந்த கம்பெனி ஓபன் பண்ணுவேன். மார்னிங் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதனால இப்போவே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அகிலா, கிளம்பலாம். ஆதி எங்க? அம்மா ப்ரோ அப்பவே கிளம்பி போயிட்டாருமா. வெளியில போனானா? எங்க போனா? ஷாம், ஆதி எங்க போனான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது ஆண்டி, என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் இப்பதான் வந்தேன். ஒருவேளை நமக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டானோ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இன்னைக்கு கோர்ட்ல அந்த ஆதிக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சிரும்ல? 2500 கோடி டர்ன் ஓவர் உள்ள ஹெர்பல் பியூட்டி கம்பெனியை நிரந்தரமா இழுத்து மூடிடலாம்ல? யூ டோன்ட் வரி மேடம். அந்த ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட அழிவுக்கு
இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு நினைச்சுக்கங்க. அவங்களோட 15 கம்பெனி அல்ல, ஒரு கம்பெனியான ஹெர்பல் பியூட்டி கம்பெனிக்கு இன்னையோட சமாதி கட்டின மாதிரி தான். இப்பதான் இத கேக்கும்போது என் காதுல அப்படியே தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது நடக்காம இருக்க அந்த அகிலாண்டேஸ்வரி எந்த எட்ஜுக்கும் போவா. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்கம்மா. ஆதி எங்கப்பா இருக்க? கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேம்மா. 11:30 மணிக்கு கேஸ் விசாரணைக்கு வருதுன்னு லாயர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. நாங்க எல்லாரும் இப்பதான் கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வரியா? எனக்காக வெயிட் பண்ணாதீங்கம்மா. நீங்க கோர்ட்டுக்கு கிளம்பி போங்க. நான் வேலையை முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு வந்துடுறேன். நாங்க இப்ப கிளம்புறோம். நீ லேட் பண்ணிடாத. 11:30க்கு ஷார்ப்பா விசாரணை. அதுக்குள்ள வந்துரு. வந்துடுறேம்மா. ஓகே ஆதி. ஆதி ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டான். நம்ம கிளம்பலாம். கிளம்பலாம். கிளம்புங்க. கோர்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க அந்தஸ்து கௌரவத்தை காப்பாத்திக்க சட்டத்தின் சந்து பொந்தெல்லாம் மோதி பாப்பாங்க. அவங்க செல்வாக்க வச்சு நீதிய அவங்க பக்கம் வளைக்க பாப்பாங்க. தேவைப்பட்டா விலைக்கு கூட வாங்குவாங்க. அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல மேடம். ஏன்னா சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவா எந்த ஒரு சாட்சியோ ஆதாரமோ இது வரைக்கும் கோர்ட்ல சப்மிட் பண்ணல மேடம். அதனால அந்த கம்பெனியை நிரந்தரமா இழுத்து மூட போறது உறுதி மேடம். அதோட அந்த ஆதித்யா கம்பி என்ன போறது கன்ஃபார்ம். சித்தி நேரம் ஆகிட்டு இருக்கு. நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க வரலையா? வர கேஸ் நல்லபடியா முடியணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முருகா, இந்த கேஸ் நல்லபடியா முடிச்சிருப்பா. போலாம். என்ன அவமானப்படுத்தின அந்த அகிலாண்டேஸ்வரி கோர்ட்ல பதறி துடிக்கணும். மீடியா முன்னாடி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கு அந்த ஆதி கையில விலங்கு மாட்டணும். நீங்க சொன்ன அத்தனையுமே இன்னைக்கு கோர்ட்ல நடக்கதான் போகுது. நிச்சயம் நீங்க பார்க்க தான் போறீங்க. நான் அகிலாண்டேஸ்வரி கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணும். என் முன்னாடி அந்த அகிலாண்டேஸ்வரி தலை குனிஞ்சு நிக்கணும். நான் கெத்தா தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுக்கு ஒரு நாளாவது அந்த ஆதிய கம்பி என்ன வைக்கணும். தான் ஆசை மகன் கையில விலங்கு இருக்கிறத பார்த்து அந்த அகிலாண்டேஸ்வரி ரத்த கண்ணீர் வடிக்கணும். உங்க மனசுபடி எல்லாமே நடக்கும் மேடம். கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். சரி வாங்க. அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஒழிக. ஆதித்யா ஹெர்பல் கம்பெனியை ஆதித்யாவை கைது செய். ஆதித்யா ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. ஆதித்யாவை கைது செய். அகிலாண்டேஸ்வரி ஒழிக அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. அகிலாண்டேஸ்வரி ஒழிக அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஆதித்யாவை கைது செய். ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. ஆதித்யாவை கைது செய். அகிலாண்டேஸ்வரி ஒழிக அகிலாண்டேஸ்வரி ஒழிக அகிலாண்டேஸ்வரி ஒழிக